ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கு கூலி. இந்த படத்திற்கு தற்போது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருது. இந்த படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நிலையில் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. மேலும் லோகேஷ் கனகராஜ் தற்போது கூலி படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினி, லோகேஷ் கனகராஜ் இருவரும் முதன்முறையாக கூலி படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருது. கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தோட பணிகள் மும்முரமாக நடந்து வந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கு. இந்நிலையில் கூலி குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நேர்காணல் ஒன்றில் பகிர்ந்திருக்க தகவல் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. மேலும் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தாரு. அதாவது தமிழ் சினிமாவில் சென்சேஷனல் இயக்குனராக திகழும் லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே கமல், விஜயோடு இணைந்து பணியாற்றியிருக்காரு. இதனை அடுத்து முதன்முறையாக கூலி படத்தின் வாயிலாக ரஜினியோட கூட்டணி அமைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கோலிவுட் திரை உலகினர் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இந்நிலையில் கூலி இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் தற்போது நேர்காணல் ஒன்றில் இந்த படம் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அதில் முதலில் ரஜினி சாருக்காக வேறொரு கதையை யோசித்து வச்சுருந்தேன். அந்த கதை சில காரணங்களால் கைகூடாத நிலையில் எதிர்பாராத விதமாக கூலி இயக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரஜினி சாரோட படம் பண்ண வேண்டும் என்ற கனவை கூலி நனவாக்கியிருக்கு. ரஜினி சாரோட நிறைய வாழ்க்கை பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னை அழ வைச்சாரு, சிரிக்க வச்சாரு, என் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வச்சாரு. கூலி படத்தில் பிரபலங்கள் கேமியோ ரோலில் நடிப்பதாக ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. படம் வெளியாகும் போது அவர்கள் ஏன் படத்திற்கு தேவை என்பது புரியும். அதே போல் படத்தில் விண்டேஜ் ரீமேக்ஸ் பாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு லோகேஷ். எப்போது அவரோட படங்களில் விண்டேஜ் பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெறும். அந்த வகையில் கூலியில் இடம்பெற்றுள்ளதாகவும் லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. இது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இந்த பாடல் எதுவாக இருந்தாலும் எனவும் ரசிகர்கள் யோசித்து வராங்க. மேலும் பல தகவல்களை இந்த நேர்காணலில் பகிர்ந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அவரின் இந்த பேட்டி தற்போது இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது. மேலும் இந்த செகண்ட் சிங்கிள் பாட்டே ஒரு ரெட்ரோ சாங் தானா, பழைய ரெட்ரோ சாங்கு தான் செகண்ட் சிங்கிள் சாங்காக ரிலீஸ் பண்ண போகிறாராம். அதில் தான் பூஜா ஹெக்டே நடனம் ஆட போகிறாங்களாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்க கூலி படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷாகர் மற்றும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா உள்ளிட்டோர் இணைந்து நடிச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டே பாடல் ஒன்றுக்கு நடனம் ஆடியிருக்காரு. கூலி வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தினை தொடர்ந்து ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த விண்டேஜ் பாட்டை ரஜினிகாந்துக்காகோசரம் நம்ம லோகேஷ் போட்டிருப்பாரு? தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் முடிச்சு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.